குட்டி தங்கம் பிறந்ததுலேருந்து என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ இந்த ஒரு வேலையை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான். அடுத்த நாள் வந்து ஒரு பெரிய சிக்கலாகி போயிடும். வேற எந்த வேலையும் இல்லை, இந்த துணி துவைக்கிற வேலை தான். டெய்லியும் காலையில் வந்து அவ்வளோ துணி இருக்கும். அதனால அவன் தூங்கிட்டு இருந்தான். சரி போய் கையோட துணியை துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை துவைச்சி போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தா மறுபடியும் தூங்கிட்டு தான் இருந்தான், எந்திரிக்கல. சரின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா எவ்வளோ டாய்ஸ் இருக்கோ அது எவ்வளோ தூரம் இறக்க முடியுமோ ஃபுல்லாக கொட்டி என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரியல, அந்த பொம்மைக்கும் தெரியல. அதுங்களெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணி போட்டு இது பண்ணிட்டு இருந்தான். சரி வாடா கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் ஏதாவது எழுத வைக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டா, இதோ வர்றேன் அப்படின்ட்டு போனால் ஆளை காணோம். நானும் சுற்றி தேடுறேன், பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி கூடலாம் சண்டை போட்டு அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் எப்படியோ கையோட பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வாடா கொஞ்ச நேரம் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அப்படியே வாசப்படியிலே உட்காந்தாச்சு. ஃபுல்லாக அவனையும் பார்த்துட்டு சரி இவனுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இவங்க மேம் வந்து ரெகுலராக ஹோம்ஒர்க்ஸ் வந்து கிளாஸில் நடக்கிறத சென்ட் பண்ணுவாங்க. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி இப்படி தான் இவனை பிடிச்சி உட்கார வச்சு அதை வந்து அப்பப்போ சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா 2-3 மாதம் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போகும்போது இவனுக்கு வந்து ரொம்ப எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போயிருப்பாங்க. அப்புறம் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக்ஸ் மட்டுமே ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது ரொம்ப நல்லதாக போச்சு வாங்கிட்டு வரவும். ஏதோ டெய்லி கொஞ்ச நேரம் டைம் கிடைக்கும்போது பிடிச்சி அவனை ஏதாவது எழுத வைக்கிறது, அப்புறம் ரைம்ஸு அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 months கழிச்சு போகும்போது அவனுக்கும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு வழியாக அப்படியே அன்றைக்கோட ஹோம்ஒர்க்கும் முடிஞ்சு அன்றைக்கி டே இப்படி தான் சூப்பராக போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.